100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு ஜோடி குயில் போல தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒன்றுக்கொன்று பக்கத்தில் கண்ணு படும் வெக்கத்தில் அம்மாடி கட்டழக என்ன சொல்ல 100 வருஷம். இப்படி சந்தோஷமாக தாங்க ஒவ்வொருட கல்யாண வாழ்க்கையும் ஆரம்பிக்கும். நம்மளோட வாழ்க்கையை ரெண்டாக பிரிச்சிடலாம். வரலாறை எப்படி கிமு கிபின்னு பிரிச்சிருக்காங்களோ அதை மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் கேமு கேபி, அதாவது கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படின்னு பிரிச்சிடலாம். மனைவியின் மஞ்சள் கயிற்றில் கணவனுக்கு கால் கட்டு, இதுக்கு பேர் தாங்க கல்யாணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனைவியின் மஞ்சள் கயிற்றில் கணவனுக்கு கால் கட்டு, இதுதான் கல்யாணம். இந்த கல்யாண வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நம்மளோட அந்யோன்யம், அதாவது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் மிக மிக ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஆரம்பிக்கும். ஆனால் காலப்போக்கில் நமக்குன்னு ஒரு குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் அந்த பாசம் கொஞ்சம் பெண்கள் மத்தியில் கணவனுக்கு கொடுக்குற ஒரு அன்பும் பாசமும் பங்கு வைக்கிறதுக்கு குழந்தைங்களும் வந்துடுவாங்க. அந்த குழந்தைகளுக்கும் அந்த பெண்கள் அந்த பாசத்தை பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெண்களுக்கு உண்டு. ஆனால் ஆண்களை பொறுத்தவரை அப்படி கிடையாது. எப்போவுமே ஒரு மனைவி, மகன்கள், குடும்பம் அப்படின்னு ஒரு பாசம் மனசுக்குள்ளே இருந்தாலும் கூட அவங்க எதையுமே அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அதாவது கணவனுக்கு கொடுக்குற பாசத்தில் ஒரு பாதி எப்படியாவது அந்த குழந்தைகளோட வளர்ப்பில் கண்டிப்பாக அவங்க ஒரு கொடுத்து ஆக வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும். ஏன்னா சின்ன குழந்தைங்கள கண்ணும் கருத்துமாக வளர்க்கணும், பார்க்கணும், நிறையா பிரச்சனைகள் நிறையா சந்திப்பாங்க. அதனால் அந்த பாசத்தை பங்கு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெண்களுக்கு உருவாகிடுது. அப்படி போய்கிட்டு இருக்கிற குடும்ப வாழ்க்கையில் கணவன் மேலே பெண்கள் மாறாத பாசம், அதாவது எப்படின்னா கல்யாணம் முடித்து ஒரு 15 வருஷம், ஒரு 20 வருஷம் ஆன சூழ்நிலையிலும் கூட குழந்தைங்க வளர்ந்து ஓரளவு ஒரு 15 வயசு 18 வயசு டீனேஜ் பையங்க நமக்கு இருந்தாலும் கூட அந்த மனைவி அந்த கணவனோட மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்காங்களா அப்படின்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு திருமண வீடு இல்லை ஏதோ ஒரு வீட்டுக்கு கிளம்பணுன்னா பெண்களை பொறுத்த வரையில் காலையில் சேலை கட்ட ஆரம்பித்தாங்கன்னா கற்களில் தான் கட்டி முடிப்பாங்க. அது வேறு விஷயம். இப்போ நாம் உள்ளூருக்குள்ள ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சுன்னா நம்மளோட கணவர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத அதாவது மொத்தத்தில் ஆண்களை பொறுத்த அளவில் ஒரு அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட வேலை சூழ்நிலை அப்படி இருக்கும். எங்கேயாவது போனால் திரும்ப மறுபடியும் வேலைக்கு போக வேண்டியிருக்கும், அப்படி சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. கொஞ்சம் அந்த ஒரு அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதே இது அவங்களோட ஊருக்கு நாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது அவங்களோட பிறந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு நாம் அவங்க கூட போனோம்னா அப்போ பார்த்திங்கன்னா, எங்கே சேவிங் பண்ணிங்களா, இல்லை அந்த சட்டையை போடுங்க, நான் அதை தேய்ச்சி வச்சுருக்கேன், இந்த ஃபேண்டை எடுத்து போடுங்க, நான் நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நாம் எல்லாரும் கவனிச்சிருப்போம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்மையிலே நம்ம மனைவி அப்படி ஒரு சூழ்நிலை குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம மேலே ஒரு மாறாத பாசம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லேன், பார்த்துக்கோங்க. நான் இப்போ அப்படியே ஒரு 2 வீலரில் போய்கிட்டே இருக்கணும் வைங்களேன், அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவி அந்த கணவனை அறியாமலே அப்படி பின்னாடி பார்த்துக்கிட்டே அந்த முதுகில் ஒரு சின்னதாக ஒரு சட்டையில் ஒரு தூசி இருந்தால் கூட அப்படி தட்டி விட்டுக்கிட்டு, என்ன சட்டை போட்டிருக்கீங்க நீங்கள், இப்போவும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போதுமே இப்படி அழுக்கான சட்டையாகப்படுது, அங்கே அழுக்கே இருக்காது, ஆனாலும் கூட அவங்களோட பார்வைக்கு ஒரு சின்ன தூசி இருந்தாலும் கூட அப்படி தட்டி விட்டுக்கிட்டு ஒரு செல்லமாக அப்படி முதுகில் அடிச்சுக்கிட்டு, என்னங்க நீங்கள் சட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதுதாங்க அந்த மனைவி இந்த கணவர் மேலே மாறாத பாசம் வச்சுருக்காங்கங்கிறதுக்கு ஒரு அடையாளம். மறந்துடாதீங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்காக வேண்டி அப்படி எல்லா பெண்களும் செய்ய முடியாத சூழ்நிலையில் அவங்களுக்கு கணவர்கள் மேலே பாசம் இல்லையா அப்படின்னு கிடையாது. சில பெண்கள் கொஞ்சம் ஒரு நாணத்தில் சரி வெளியே போகும்போது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ தான் பாசம் இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டிக்கிட மாட்டாங்க. அப்படி அவங்க ஒரு அமைதியாக அதை
வெளிப்படுத்திக்கிட மாட்டாங்க. அதுக்காக வேண்டி அவங்களுக்கெல்லாம் பாசம் இல்லை, இப்படி வண்டியில் போகும்போது செல்லமாக முதுகில் தட்டுறது, செல்லமாக பேசுகிறது அவங்களுக்கு மட்டும்தான் கணவர்கள் மேலே உண்மையான பாசம் இருக்கா? அப்படி கிடையாது. ஆனால் அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிற விதம் இருக்குது பாருங்கள், அப்படி செல்லமாக ஒரு முதுகில் தட்டி, அந்த பாசம் தாங்க அந்த வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் 2 தண்டவாளங்களை குடும்ப ரயில், அதாவது குடும்பங்கிற ரயிலை கணவன் மனைவிங்கிற 2 தண்டவாளங்கள் கடைசி வரை இழுத்துட்டு போகிறதுக்கு அந்த பாசம் உதவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புவீங்க நான் எதிர்பார்க்கேன். நன்றி, வணக்கம்.